மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை தேர்தல் முடிந்த பிறகு என்ன நடக்கும் என்றால், இந்த பக்கம் டிடிவி ஜெயிப்பார், அந்த பக்கம் ஓபிஎஸ் ஜெயிப்பார். 2 பேரும் ஜெயித்த பிறகு கட்சி யாரிடம் இருக்கும் என்று பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையை சொல்லணும்னா, ஓபிஎஸ் காசு வாங்கி ஐடி விங் நடத்தினவர்கிட்டலாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவரை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு அவரோட ஐடி விங்க்கு காசு ஓபிஎஸ் இருந்து வாங்கினவர்கிட்டலாம் நான் பதில் சொல்லணுங்கிறது இல்லை. இயக்கத்தோட கொள்கைகள் ஒன்று இருக்கு, பைலான்னு ஒன்று இருக்கு. இந்த இயக்கத்துல உறுப்பினரா இருக்கும்போது இன்னொரு இயக்கத்திலோட நேரடியாகவும் மறைமுகமோ தொடர்பு வைத்தால் அந்த இயக்கத்தோட அடிப்படை உறுப்பினர் என்ற தகுதியே போயிடும் அப்படின்னு சொல்லி, இந்த அடிப்படை உறுப்பினர் இந்த தகுதியே கிடையாது ஓபிஎஸ்க்கும் சரி டிடிவிக்கும் தெரியும். அதனால வேற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கு தலைவரா போய் அதை களங்கம் கண்டுகிட்டு இருக்காரு. இன்னொரு கட்சியோட தலைவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு மீட்டெடுப்பாரு, கட்சியை மீட்டெடுப்பாரு, இதெல்லாம் வேடிக்கையே இல்லையா? இந்த மாதிரி ஒரு அறிவுகட்டத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு பொது வழியில் இருக்கிற ஒருத்தர் பேசுறது அவரோட தரம் எப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். அப்படி ஒரு அடிப்படை உறுப்பினர் நான் என்னை எடுத்தது தவறுன்னு சொல்லி வழக்காடு மன்றத்துல நிரூபிக்க முடியாம தோத்துதான் இப்ப போய் பாஜக கூட்டணியில வேற ஒரு சின்னத்துல நிக்கிறாரு. களம் மாறி வேறொரு தொகுதியை தேர்ந்தெடுத்து வேறொரு சின்னத்துல நின்று ஜெயிச்சவர் எப்படி ஒரு இயக்கம் 51 வருட காலம் இருக்கக்கூடிய இயக்கம், 2 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம், அதுக்கு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய இயக்கத்தை மீட்டெடுப்பேன்னு சொல்ல கேலி கூத்தா தெரியலையா? சிரிப்பா இல்லையா அதெல்லாம்? அப்ப நாளைக்கு நான் எப்படி சொல்லிக்கலாமா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் ஜெயித்து பாஜகவை மீட்பார், தாமரை எங்கள் கையில் வரும்னு சொன்னா ஏத்துப்பாரு அவரு? நாளைக்கு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நிக்கிறேன், நான் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஜெயிச்சேன்னா பாஜகவின் ஜேபி நட்டாவை தூக்கி எறிந்து நான் பாஜகவின் தலைமை பொறுப்புக்கு வரப்போகிறேன், பொறுத்திருந்து பாருங்கள் சொன்னா நல்லா இருக்கும்? அது இதை ஏத்துக்குவார் அவரு? சொல்லுங்க, கவுன்சிலர் தேர்தல் நான் நிக்கிறேன், நின்று ஜெயிச்சு வரேன்.